உண்மையாக இதில் 5 நிமிஷத்தில் உரையாற்றி எனக்கு பழக்கம் இல்லை. தந்தீங்கன்னா ஒரு இந்த முக்கியமான விவசாயிகளை கண்டாண்டே எனக்கு ஒரு மணித்தேலம் கிடைக்கிறது கொண்டு வந்துடும். இன்றைக்கு அப்படி நேரம் காணாது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்டா, இந்த அரிசியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன செய்கிறாங்களோ, அரிசியை இறக்குமதி செய்கிற நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்காங்கன்ற 2 தலையங்கத்தில் நாங்கள் யோசித்தா, அரிசி ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் மெஷினை வச்சு நட்டு கொண்டிருக்காங்க. அவங்கள ஒரு தரம் எங்களை மாதிரி வீசி விதைக்கிற இல்லை. அரிசி இறக்குமதி செய்கிற நாடுகள் மட்டும்தான் எங்களை மாதிரி வீசி விதைச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் வீசி விதைச்சு போட்டு சவடாலன்னு சொல்லுவோம், வாய்ச்சவடாலன்னு நாங்களும் சேர்ந்து தானே. இப்போ அதால் நீங்கள் உசனில் எனக்கு அடி விழாத நம்பிக்கை தைக்கிறேன், ஜதீஷ் பார்த்து கொள்ளணும். விவசாயிகள் எல்லாம் நாங்கள் ஒரு வாய்ச்சவடால் ஒன்று விடுவோம். நாங்கள் விவசாயி, நாங்கள் அப்படி என்ன ஒரு நெஞ்சு நிமித்தல் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வடிவேலுன்ற பாணியில் சொன்னால் நாங்கள் பிடுங்குற அவல ஆணியும் தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த புள்ளி விவரத்தை சொன்னால் நீங்கள் ஏங்கி போயிடுவீங்க. ஒட்டுமொத்த இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 80% மக்கள் ஈடுபடுற தொழில் விவசாயம். 80% மக்கள் ஈடுபடுற தொழிலால் வர்ற மொத்த தேசிய உற்பத்தி பங்களிப்பு 2.5% தான். 6.7% கிடக்கு. அது பெருந்தோட்ட பயிர்கள் எல்லாம் சேர்த்து, தெங்கு, தேயிலை, ரப்பர், தெங்கெல்லாம் சேர்த்து, கடல், மீன்பிடி எல்லாம் சேர்த்து தான் 7.5%. தனியாக விவசாயம் என்று பார்த்தா, மண்ணில் செய்கிற பயிர் செய்ய பார்த்தா 2.5%. அதுலேயும் நெல் ஒரே 1% ஐயா. இலங்கைன்ற சனத்தொகை 2.5 கோடி, 2.5 கோடி தானே, இலங்கை மாறி சொல்லிடக்கூடாது. 2.5 கோடியில் 80% ஆட்கள் விவசாயத்தை ஈடுபட்டு நாங்கள் 1% பங்களிப்பு தான் செய்கிறோம்ன்றது சரியான மோசமான நிலைமை. இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் நாங்கள் கொஞ்ச காலம் இந்த யுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி உற்பத்தி அதிகரிக்கிறது குறைஞ்ச செலவில் என்று யோசிக்க வலிக்கிட்டாங்க. ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த நேரம் இங்கே எங்களுக்கு கம்போடியாவிலேருந்து வர அரிசி 88 ரூபாய்க்கு எங்கள் நாட்டுக்குள்ள வந்து 130 ரூபாய்க்கு அது சதோசாவில் விற்கப்பட்டது. நாங்கள் 300-400 ரூபாய்க்கு எங்கள் அரிசி இல்லாமல் இருக்கேன்னு. அப்போ எங்கள்ட நாட்டில் அந்த கட்டத்தில் நாங்கள் பசலை இல்லாமல் போய் நாட்டில் அரிசி இல்லாமல் இருக்கிற அந்த நாளில் இன்னொரு நாட்டால் என்னென்று 88 ரூபாய்க்கு கப்பல் கூலி எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்க முடியுது அரிசியா என்று பார்த்தா, அங்கே அவற்றை உற்பத்தி செலவு அவ்வளவு தூரம் குறைஞ்சி போயிருக்கு. அவருக்கு களைகொல்லி தேவையில்லை, வேற பூச்சி மருந்துகள் எல்லாம் இல்லாமல் விவசாயம் செய்கிற முடலே அவர் பழகிருக்கிறார். இங்கே எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் 36,000 ஏக்கருக்கு பசல மானியம் வருது ஒட்டுமொத்தமாக. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அந்த தரவு தான் கட்டாயம் கூடி இருக்குமென்னு நம்புறேன். கூட காணி இடித்து வயலாக்கி இருப்போம் தானே ஐயா. அப்போ 36,000 ஏக்கருக்கு பசல மானியம் வருதுன்னு சொன்னால் வயல் வெட்டுற ஏக்கர் அரைவாசியும் இல்லை. வெட்டுப்படுற ஏக்கர் விதைச்ச காணியெல்லாம் பசல மானியம் வரும். ஆனால் வெட்டுப்படுற ஏக்கர்